15 மாவட்டங்கள் மிக கடுமையான மழை பொழிவுக்குள்ள போகுது. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் மழை பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நிறைய மாவட்டங்கள்ல, நிறைய பகுதிகள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமா பதிவாக போகுது. சில இடங்கள்ல கனமழையும், சில இடங்கள்ல மிக கனமழையுமாக எதிர்பார்க்க முடியும். பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த பலத்த மழை பொறுத்தவரைக்கும் உறுதியாகும். அதனால இந்த 10 முதல் 15 மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு மற்றும் அபாய நிலை உண்டு. முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்க முடியும். அதனால ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவானது தீவிரமடையும். எந்தெந்த மாவட்டத்துல இந்த மழை இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் மழை பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள். 3 நாட்கள் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பா கடலோர மாவட்டங்கள் அதிக பாதிப்புகளை சந்திக்க போகுது. எதனால இந்த மழை பொழிவுகள், எத்தனை சென்டிமீட்டர் மழை, புயல் வாய்ப்புகள் இருக்கா, எந்தெந்த மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும், மழை அளவு எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் என்பது குறித்து எல்லாமே இந்த வானிலை அறிக்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. உங்க மாவட்டத்தினுடைய எல்லா மழை வாய்ப்புகள், எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சீக்கிரமா போய் பொருட்கள் ஏதாவது வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாங்கிக்கோங்க. பொங்கலுக்கு தேவையான பொருட்கள், அதே போல வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அவங்க விற்பனை செய்யப்பட்டு வருது. 70%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறோம். ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்திருக்கிறோம் நண்பர்களே. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. மொத்தம் 2 சுழற்சிகளானது நிலவி கொண்டிருக்க நம்ம பார்க்கிறோம். அடுத்து வருகிற நாட்களில் மேலும் வலுப்பெற்று நமக்கு தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து அதிக மழை வாய்ப்புகள் தமிழக கடலோரத்திலும் நிச்சயமாக பதிவாகும். இந்த குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அதே மாதிரி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ 2 முக்கியமான சுழற்சிகள் தொடர்ந்து நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். இந்த அதி கனமழை எப்போதாங்க வரும், எந்த மாவட்டத்தில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. நிச்சயமா நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த அதி கனமழை ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மாவட்டங்கள்ல மிக முக்கியமா நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கடுமையான மழை பொழிவானது தீவிரமடையும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை, தஞ்சை உள்ளிட்ட பகுதிகள், நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கடலோர கடலொட்டி இடங்கள், நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களிலும் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, ஒரத்தநாடு இது போன்ற பல்வேறு பகுதிகள், தஞ்சாவூர் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை தீவிரமடையும். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழைக்கான வாய்ப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கடலூர் மாவட்டம் குறிப்பாக விருத்தாச்சலம், நெய்வேலி, வடலூர், பன்ருட்டி, சேத்தியத்தோப்பு, சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட இடங்கள், பரங்கிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழியும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம், அதே மாதிரி குறிப்பாக திண்டிவனம், தெற்கோயிலூர், மடப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அப்போ நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம் போன்ற இடங்கள் எல்லாம் நமக்கு அதிக மழை பொழிவுகள். டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரத்துல தான் இந்த அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்துல வெறும் கனமழை தான். ஆனா வட தமிழ்நாட்டில் தான் அதிக மழை பொழிவானது 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். மிக கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான வட தமிழக கடலோரங்களிலும் மிக கனமழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போல புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இது போன்ற நிறைய இடங்களிலும், டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள், வட தமிழக கடலோரங்களில் அதிக மழை வாய்ப்புகளையும் தொடர்ந்து மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம். 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, திருச்சி போன்ற மாவட்டங்கள் நமக்கு 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. இதே அளவு தான் மழை பொழிவு உள் மாவட்டத்திலும் தீவிரமடையும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள், சேலம் மாவட்டத்திலும் பரவலாக மழை தீவிரமடையும். அதுல குறிப்பா வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் மிக கனமழை கண்டிப்பா இருக்கு. மற்றபடி இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி,
சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் வந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள் கனமழை மட்டும் கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் மிதமானது முதல் கனமழை, லைட் டு மாடரேட் ரெயின்ஃபால், அதாவது லைட் டு மாடரேட் இல்லைன்னா மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த லேசானது முதல் மிதமான மழை, மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பொறுத்தவரை பெரும்பாலான தென் மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலும் அநேக இடங்கள் மதுரை டு குமரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மதுரை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் தென் மாவட்டங்களில் கனமழையாக நமக்கு வந்து தீவிரமடையும். தென் மாவட்ட பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலும் மாலை நேரங்கள், இரவு நேரத்தில் இந்த மழை தீவிரமாக இருக்கும். குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும், சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. அப்போ நமக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை இருக்கும், மிதமான மழை எங்க, கனமழை எங்க, மிக கனமழை, அதி கனமழை எங்க இருக்கும் அப்படிங்கிற தகவலை தெளிவாக இப்போ நம்ம பார்த்தோம். மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் மிதமான மழையாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் வந்து மிதமான மழையாக மட்டும் எதிர்பார்க்கலாம். கடுமையான வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் காத்திருக்கு. வரலாறு காணாத கனமழை தமிழகத்தில் நிச்சயமாக பதிவாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த நவம்பர் மற்றும் டிசம்பரில் தாங்க அதிகமான மழை வரும். ஜனவரியிலும் அதிகமான மழை வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு முடிவடையலை. நிறைய பேர் வந்து அவ்வளோதானா, மழை முடிஞ்சிருச்சான்னு போன டிசம்பர் கிறிஸ்மஸ் வரும்போதே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதானா ப்ரோ, எல்லாம் முடிஞ்சிருச்சா ப்ரோ வடகிழக்கு பருவமழை அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம். பொங்கல் நாட்கள் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்பவுமே நம்ம தயார் நிலையில் இருக்கணும் மழை எதிர்கொள்றதுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பொங்கல் நெருங்க நெருங்க நமக்கு மழை வாய்ப்புகளும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனால பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை வாய்ப்புகளும் நெருங்கி வந்து கொண்டிருக்கு. கனமழையும் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் நண்பர்களே, நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா மாவட்டத்து குறித்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் நமக்கு மழை வரும், பள்ளிகளுக்கு விடுமுறை வருமானு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. 9/10 எங்களுக்கு ஸ்கூல் வச்சிருக்காங்க ப்ரோ, அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு லீவ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல எல்லாம் போட்டிருந்தீங்க. 9ஆம் தேதி 10ஆம் தேதியும் ஒரு சில மாவட்டத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை கொடுப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. மிக கனமழை, ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, கனமழை, மஞ்சள் நிற எச்சரிக்கை மற்றும் சிவப்பு நிற எச்சரிக்கையும் கண்டிப்பாக வருகிற நாட்களில் கொடுக்கப்படும். கடலோர மாவட்டங்களில் உறுதியாக சிவப்பு நிற எச்சரிக்கை உண்டு. எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்கிறோம். எல்லா ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் உங்களுக்கு 70 முதல் 90% வரைக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமா நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கனாலும் நீங்க ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்க, போய் நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸு, அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸு, ரூம் ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர், அதுக்கப்புறம் ஏர் கூலர், நிறைய நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் தொடர்ந்து உங்கள் எல்லாருக்குமே நம்ம சிறந்த சலுகைகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனல் மூலிமா பார்க்குறவங்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டு வருது. சீக்கிரமாக உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள்.